தனுஷ் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அப்துல் கலாம் சாருடைய பயோபிக்ல அவர் நடிக்கிறதா. இந்த விஷயம் பத்தி சொல்லுங்க சார். இண்டஸ்ட்ரியில இந்த விஷயம் வந்து என்ன மாதிரியான ஒரு டாக்க கிரியேட் பண்ணிருக்கு? கலாமோட அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து தனுஷ் நடிக்கிறாரு. அதனுடைய போஸ்டர்ஸ்லாம் கூட இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, இது வந்து எப்படி சொல்றது, அப்துல் கலாமோடைய பயோபிக்ங்கிறது உலக அளவில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து பெயர் பெற்ற ஒரு மனிதர், ஒரு எளிய மனிதர் அப்துல் கலாம். அவர் ஜனாதிபதியாக இருந்தார். அதாவது ராமேஸ்வரத்தில் படிக்கிறது கூட வீட்டில் வந்து வெளிச்சம் இல்லாமல் தெருவிளக்கில் படித்து ஒரு சைக்கிளில் ஸ்கூலுக்கு போய் வந்தவர் ராமேஸ்வரத்துலேருந்து ராஜ்யசபா வரைக்கும் எப்படி போய் ஆட்சி பண்ணாரு, எப்படி வந்து இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவருடைய லைஃப் ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதரோட லைஃப் ஸ்டோரியா தான் இருக்கும். எப்படி அன்னை தெரசா வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதரா அந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணக்கூடியவங்களா இருந்து பேர் வாங்கிட்டு போனாங்களோ, அந்த மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசும்போது எல்லாருக்குமே முதல்ல மனசுல தோன்றது என்னன்னா எளிமை. அவரை பார்த்தாலே, அவர் உருவத்தை பார்த்தாலே எளிமை. யார்கிட்டையுமே சின்ன பசங்க கிட்ட கூட ஒரு அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது கூட ஒரு ஆளுமையான மனிதராக அவர் நடந்துக்கிட்டது இல்லை. எல்லாரோடையும் அதாவது மனிதர்களோடு ஒரு மனிதராக வந்து ரொம்ப எளிய மனிதராக தான் இருந்திருக்காரு.